தங்கம் விலை தொடர்ந்து உயரப் போகுது. கிராம் 10,000 தொடும் அப்டின்லாம் எல்லாரும் பேசிட்டு இருந்த சூழ்நிலையில, ஒரு பங்குச்சந்தை எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாரு அப்டின்னா, 38% வரைக்கும் தங்கம் கீழ சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த ப்ரடிக்ஷன எப்டி பார்க்குறீங்க சார்? மேடம் அவரே ஒரு இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்ட முழுமையா படிச்சீங்கன்னா, இத்தன நாளா இந்த விலையேற்றத்தின் காரணத்த சொல்லியிருப்பாரு. ஆ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருந்த போரு, பொருளாதார ஒரு சமநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த மாரி அ ஜியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அ உலக அரசியல் தன்மையுடைய வீழ்ச்சி, இந்த மாரிலாம் சொல்லி இதனால தான் ஆச்சுன்னாரு. எங்க இதெல்லாம் சரியாச்சுங்கிறதோ இப்ப தெரியல. இப்போ உலக பொருளாதாரம் எல்லாம் மேன்மை அடைஞ்சு எல்லாம் மேல போயிருச்சா? இல்ல உலகத்துல இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எல்லாமே சமரசம் ஆயிட்டாங்களா? எதுவுமே நடக்க கிடையாது. இதுல இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களுடைய முதலீட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிறுத்திட்டாங்க. இந்த தொழிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40, 50 வருஷம் ஆச்சு. நாங்க இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம், வீழ்ச்சி அடைஞ்சா மீதும் உச்சத்துக்கு தான் போகுது. வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அதே வீழ்ச்சியில இருக்கிறதில்ல. இது உலக சந்தையினுடைய ஒரு தாக்கம் தான் வீழ்ச்சி அடையும். ஆனா தொலைநோக்குல பார்க்கும்பொழுது தங்கத்தினுடைய வளர்ச்சி மேல தான் விலை வளர்ச்சி மேல தான் ஆகுங்கிறது எங்களுடைய கணிப்பு. தங்கத்தினுடைய விலை இனிமேல் கூட தான் வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்றீங்க. ஆனா, இப்ப சமீபத்தில ட்ரம்ப் அவர்கள் போட்டிருந்த உலக நாடுகள் மேலான டாரிஃப் அப்டிங்கிறது தங்கத்திலே எந்த ஒரு சரிவ தானே சார் ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் தங்கம் விலை பெருசா உயரலையே! இல்ல மேடம், இப்போ ட்ரம்ப்போடைய அவரு அவரு போட்ட இந்த டாரிஃப்ஸ், இந்த இறக்குமதி வரியை போட்டிருக்காரு இல்லையா? இது எல்லாமே ஒரு ஒரு 1 மாதம், 2 மாத காலம் பார்த்து தான் முடிவு எடுக்க முடியும். இப்போ இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய உணவுப் பொருள்களுக்கு அவரு 51% போட்டிருக்கிறாரு. தங்கத்தின் மேல 26% போட்டிருக்கிறாரு. இப்ப நம்மளுடைய பொருளாதாரம் மேன்மை அடையுமா, வீழ்ச்சி அடையுமாங்கிறது உடனே சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்டின்னா, எந்த நாட்டுக்கு டாரிஃப் இல்லையோ, அந்த நாட்டுக்கு போயிட்டு தான் இந்த நாட்டுக்கு வரும். இது ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ உணவுப் பொருட்கள் என்ன பண்ணுவாங்க? துபாய்க்கு அனுப்பிச்சு துபாய்க்கு எந்த டாரிஃபும் இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு கூட ஆல்ரெடி ஒரு எம்ஓயு இருக்கு. அப்ப துபாயிலிருந்து அவங்க உணவுப் பொருட்கள அனுப்புவாங்க. அப்ப இவங்கெல்லாம் போய் அந்தந்த நாடுகள்ல ஒரு அலுவலகத்த ஏற்படுத்தி, இங்கிருந்து அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு, அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு திருப்பி மீண்டும் ஒரு ஏற்றுமதி செஞ்சா தான், இதெல்லாம் வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படுமா? இல்ல வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படாம அதே மாரி இருக்குமாங்கிறத நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல. இப்ப இப்ப சைனா ரிட்டாலியேட் பண்ணிருச்சு. அமெரிக்க பொருள்களுக்கு அவங்க 37% என்னமோ அவங்களும் போட்டுட்டாங்க. ஆனா இந்தியா நம்ம அந்த மாரி செய்யல. நம்ம இந்தியா ஏன்னா நட்பு நாடு. அமெரிக்கா இந்தியாவுடைய நட்பு நாடா இருக்கு. அப்போ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கண்டிப்பா போய் அமெரிக்க பிரதமர் கிட்ட பேசுவாங்க. ஜனாதிபதி கிட்ட பேசுவாங்க. ஏன்னா இவங்க இப்ப அசஸ்மென்ட் எடுப்பாங்க. இப்ப அவங்க கேட்கறது கரெக்ட்டு. நீங்க இத்தனை பில்லியன் டாலர் இறக்குமதி செய்றீங்க. ஆனா இத்தனை பில்லியன் டாலர் அதிகமானது ஏற்றுமதி செய்றீங்க. அப்ப இறக்குமதிய நீ ஜாஸ்தியா பண்ணும்பாங்க. அப்ப இந்தியா என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்? ரஷ்யால எடுக்கக்கூடிய க்ரூட் ஆயில அப்ப கேட்கும், நான் எடுக்கிறேன். அதே விலைக்கு எனக்கு குடுன்னு கேட்கும். அப்ப அமெரிக்கா அதுக்கு சரின்னு சொல்லுச்சுன்னா, இந்த டாரிஃப் குறைஞ்சிரும். இது எல்லாமே தற்காலிக ஒரு ஒரு மாற்றமா தான் நம்ம பார்க்குறோம் இதைய. ஏன்னா இந்தியா இன்னும் எந்த முயற்சியும் எடுக்கல. சமாதான முயற்சிக்கு இன்னும் போகல. பிரதமர் இத பத்தி எதுவுமே எடுத்து முடிவு சொல்லல. ஏன்னா அவங்க ஆலோசனையில இருக்கிறாங்க. அதனால யாரும் இத பத்தி பயப்பட வேண்டாம். பேனிக் அடைய வேண்டாம். தங்கம் விலை ஏறுறது உறுதிதான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு இந்திய நாணயம் எப்படி வலுவடைஞ்சிருக்குது அப்படின்னா, காரணம் இந்த அமெரிக்கா அதிகமான வரிச்சுமைய போட்டதுனால, எல்லா நாட்டுக்காரங்க இந்தியால நம்ம முதலீடு செஞ்சா சேஃப்டி. ஏன்னா வரி போட்டாச்சுன்னா, அங்கிருந்து பணத்த நீங்க ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா, அதுக்கு வரி விழுந்துரும். ஏதோ ஒரு வரி சுமை இருக்கும். அத பயந்துட்டு இந்தியால அவங்க பூராமே முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்தியாவுடைய நாணயம் டாலருக்கு நிகராக வலுவடைஞ்சு இருக்குது. ஆனா, இது நிக்குமாங்கிறது சொல்ல முடியாது. அது நம்ம டிவேல்யூ ஆகத்தான் செய்யும். அது ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே ஒ ஒ சம இம்மீடியட்டா நடந்ததுனால, அவர் பதவியேற்ற பிறகு இதெல்லாம் ஒவ்வொரு திட்டமா, ஒவ்வொரு அறிக்கையா வர ஒரு மிகப்பெரிய தாக்கத்த உலக அளவுல ஏற்பட்டிருக்குது. இந்த தாக்கம் தற்காலிகமாக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தங்கம் ரூ. 1,00,000 போயே தீரும். அது வரத்தான் செய்யும். ஏன்னா, அது வேற மாற்று அ ஒரு கரன்சியே கிடையாது. நீங்க யாரு இருந்தாலும் சரி, அவங்களுடைய கையிருப்பு 50% தங்கமா இருந்தா தான், அந்த நாடு தப்பிக்கும். எந்த ஒரு பிரச்சனை சூழ்நிலையா இருந்தாலும். இப்ப நம்மளுடைய சொந்த குடும்பத்திலேயே நீங்க பாருங்களேன். நமக்கு வர்ற வருமானத்த ஒரு பகுதிய தங்கத்துல முதலீடு செய்றோம். எல்லாத்தையும் பண்றதில்ல.
சில பேர் ஷேர்ல முதலீடு செய்றாங்க. சில பேரு இடத்துல முதலீடு செய்றாங்க. அப்போ நமக்கே அந்த பேலன்ஸ் தெரியுது. இடத்துல ஒரு 4 சென்ட் வாங்கிக்கலாம். தங்கத்துல ஒரு 5 பவுன், 10 பவுன் வாங்கி வச்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அதுல இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நம்மளே இந்த பிளானிங் நமக்கு வந்து எந்த ஒரு தொழில் பத் அ வ பொருளாதாரத்த பத்தி படிக்காத ஒரு சாதாரண மக்கள். நமக்கே தெரியுது ஒரு பிரச்சனைன்னு வந்தா நமக்கு தங்கம் தான் கை கொடுக்கும்னு. கொரோனா அப்போ அத்தன பேரு ஒவ்வொரு வீட்லயும் 2 பேர், 3 பேர் வந்து மருத்துவமனையில வந்து நம்ம அனுமதிக்கப்பட்டோம். அப்ப அன்னைக்கு செலவுக்கு எங்க போச்சு? எந்த பொருளாதாரம் இல்ல. எல்லா கடையும் மூடி தான் இருந்தது. எங்கேயுமே எந்த வர்த்தகமும் நடக்கல. அப்போ எது நமக்கு கை குடுத்துச்சு? அந்த தங்கம் தான் குடுத்துச்சு. அவங்கவங்க அங்கங்க குடுத்து தங்கத்த வாங்கி, தங்கத்த குடுத்து பணத்த வாங்கி ஆஸ்பத்திரியில பணம் கட்டுனாங்க. அதனால தங்கத்துல முதலீடு வந்து என்னைக்கும் குறையாது. இந்த இறங்குன விலை வந்து உச்சத்துக்கு போனது தான் சரித்திரம். நீங்களே பார்ப்பீங்க. 1/2% இறங்கும், 1.5% கூடும். அதனால வந்து 3000 இப்ப இன்னைக்கு வந்து $3040 இருக்குது அப்படின்னா, நம்ம மீண்டும் அது $3200 போகறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சொல்றாங்க 3300 போகும், 400 போகும். நான் சொல்ற டாலருங்கிறது ஒரு ட்ராய் அவுன்ஸ். ஒரு ட்ராய் அவுன்ஸ்ங்கிறது 31.10546 அப்ராக்ஸிமேட்லி 31.1 1 கிராம் கொண்டது தான் ஒரு ட்ராய் அவுன்ஸும்பாங்க. உலக அளவுல தங்கத்தினுடைய விலைய வந்து நம்ம எப்படி ஒரு கிராம், ஒரு பவுனுங்கிறோம். நம்ம ஊர்ல ஒரு பவுன் எவ்வளோங்க 68,000 வந்துருச்சான்னு கேட்கிறோம். ஆனா உலகத்துல இருக்கிற தங்க நகை தொழில் செய்யக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் அவுன்ஸ் என்ன ஒரு ரேட் என்ன ஆச்சுன்னா, அப்போ அவுன்ஸ் ரேட் தான். சார் $3040 இருக்கு சார். $3055 இருக்கு சார் அப்படிம்பாங்க. அப்போ அதிலிருந்து நமக்கு வந்து இந்தியாவோட நாணயம் வந்து இன்னைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இதைய வந்து பெருக்கி, அதில் நடுவுல இருக்கிற பிரீமியம் அத கூட்டி நம்ம வந்து இந்தியாவுல தங்கம் வந்துச்சுன்னா, அதனுடைய விலை என்ன இருக்குங்கிறத நம்ம நிர்ணயிக்கிறோம். அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பவுனுக்கு இவ்வளவு. அதுல செம்ப கலந்த பிறகு என்ன வருதுங்கிறது அன்றாடம் நமக்கு வந்து விலை பட்டியல் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஆனா, இதுல வர்த்தகம் செய்றவங்களுக்கு ஒவ்வொரு நொடிக்கும் அந்த விலை மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அவங்கவங்களுக்கு எந்த விலை செட் ஆகுதோ, அந்த விலைக்கு அவங்க வாங்கலாம். அதுதான் இந்த இந்த வர்த்தகத்தினுடைய அமைப்பு அது. ராய்ட்டர்ன்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் உலகத்துல. அது லண்டன்ல இருக்கு. அங்க தான் அந்த விலைய வந்து உலகத்துல இருக்கிற அத்தன பேரும் அந்த ஸ்க்ரீன்ல தான் வந்து வாங்குவாங்க, விப்பாங்க. அப்ப பையி, செல். அப்ப பை ரேட் என்ன இருக்கு? செல் ரேட் என்னன்னு இருக்கும். 2ம் போய்க்கிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு சுமார் ரூ. 9,050 தராருன்னு வைங்க இன்னைக்கு விலையில. அவரு இன்னொருத்தர் ரூ. 9,051 தர்றேன்பாரு. 50 50க்கு தர்றேன்பாரு. இவரு வாங்குவாரு, ஒருத்தர் விப்பாரு. ஸோ அந்த ரேட்ட வச்சு தான் நம்ம இந்தியாவுடைய வங்கிகளும், மத்திய வங்கிகள் அனைத்து வேற நாடுல இருக்கிற மத்திய வங்கிகள் கூட அந்த ராய்ட்டர் ஸ்க்ரீன வச்சு தான் அவங்களும் வந்து வாங்குறாங்க. அதில தான் பிட்ச் பண்றாங்க அவங்க. ஸோ இது வந்து நீங்க கேட்ட கேள்வி, இந்த அவரு இறங்கும்னு சொன்னது அவரு ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாரு. மோர்னிங் ஸ்டார் அனாலிசிஸ்ட் அவங்க வந்து ஜான் மில் அவர் மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறார். ஆனா மற்ற அனைத்து வங்கிகளுமே மேல தான் போகும்னு சொல்லியிருக்கிறார். அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா இல்லையா அது நமக்கு தெரியாது. ஆனா இறங்குன விலை மீண்டும் உச்சத்துக்கு போனதா சரித்திரம். இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேற்றும் இன்னைக்கும் தங்கத்தினுடைய விலையில ஒரு வீழ்ச்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரூ. 150க்கும் மேல இந்த வீழ்ச்சி நடந்திருக்கு. ஸோ இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது தொடருமா சார்? ஏன்னா இது உலகத்துக்கே அறிவிக்கப்பட்ட ஒரு வரி பிரச்சனையா இருக்கு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில தங்கமும் இதுக்கு பாதிப்புக்குள்ளாகுமா? இல்ல வீழ்ச்சி இன்னொரு $10 $50 இறங்குனா கூட மீண்டும் அது வந்து மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? 3000 உடைஞ்சு $2,980 வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த $84 வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அது அந்த டாலர் டச் ஆகுமா? இல்ல கீழ போகுமா? அவரு சொன்ன கணக்கு எடுத்தீங்கன்னா, $1,890 போகும்னு சொல்லியிருக்கிறாரு. பட் எது வந்தாலும் நமக்கு 3வது கண்ணு கிடையாது. ஆண்டவன் 2 கண்ணு தான் எல்லாத்துக்கும் குடுத்திருக்கிறான். எது வந்தாலுமே மீண்டும் உச்சத்துக்கு போறதுக்கு தான் வழி இருக்குது ஒழிய, அது அப்படியே வந்து நின்றாது அது. ஏன்னா, நம்ம சாதாரண நமக்குள்ளேயே பேசிக்கிட்டா கூட, உலகத்துல எல்லாம் சுபிக்ஷமாயிருச்சு. எல்லாத்தோட ஜிடிபி ஏறிருச்சு. வேலையின்மையே கிடையாது. வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு எங்கேயாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். ரைட்டு உலகத்துல எந்த அச்சுறுத்தலும் இல்ல. பொருளாதார அச்சுறுத்தல் இல்ல. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருக்கிற அச்சுறுத்தல் இல்ல. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருக்கிற பொறாமை உணர்வு இல்ல. இது ஏதாவது நடக்குமா? மனிதகுலம் இருக்கிற வரைக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தங்கம் வந்து இஸ் நத்திங் பட் அதர் ஃபார்ம் ஆஃப் கரன்சி. இந்திய நாணயம் மட்டும் இல்ல. டாலருக்கு நிகராக அது ஒரு மறு வடிவம் தான் அது. அன்னைக்கு யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வரும் பொழுது, அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட யாருமே எந்த பொருளும் வாங்கக்கூடாதுன்னாங்க. யாருமே ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒதுக்கி வச்சாங்க.
இவருடைய வங்கிகள் பூரா இவருடைய தங்கங்கள் பூரா அங்கங்க ஐரோப்பிய நாடுகள்ல அந்த வங்கிகள வந்து முடங்கி கிடக்குது. அவன் சட்டம் போட்டாங்க. இந்த வங்கி இந்த தங்கமும் சரி, அவருடைய பணத்தை யாரும் திருப்பி குடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அவரு ஒண்ணுமே பண்ணல. எனக்கு யாரும் காசு குடுக்க வேண்டாம். தங்கத்த குடுத்துட்டு நீங்க பெ 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 பெட்ரோல் வாங்கிக்கோங்க, வைரத்த வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு அவரு. நம்மளும் அப்படிதான் செஞ்சோம். மற்ற நாடுகள் அப்படிதான் ஏன்னா அவருக்கு வந்து டாலர் வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்விஃப்ட் வந்து அதுக்கு கண்ட்ரோல்டு. அது யுஎஸ் கண்ட்ரோல்டு. அது ஸ்விஃப்ட் போய் அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இவருடைய கணக்கு வழக்கு எங்கெங்க இருக்கோ அத்தனை வங்கிகளையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அப்ப ரஷ்யா எப்படி சமாளிச்சது? இன்னைக்கு எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்குது? அந்த தங்கம் இருந்ததுனால தான் இருக்கிற தங்கத்த குடுத்து அவங்களுக்கு தேவைய பொருள் வாங்குனாங்க. வாங்குறவங்க கிட்ட தங்கத்த வாங்கிட்டு பொருள குடுத்தாங்க. அவங்க கிட்ட பெட்ரோல் க்ரூட் இருக்கு. அவங்க கிட்ட வைரம் இருக்கு. அவங்க கிட்ட நல்லா தொழில்நுட்பம் வச்சிருக்கிறாங்க அவங்க. அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. அணு உலை அவங்க தான் இந்தியாவுக்கு சப்ளை பண்றாங்க. அன்றாடம் பல பொருட்கள் அங்கிருந்து வந்து தான் ஆகணும். அப்போ மொத்தத்துக்கு அவங்க வந்து தங்களுடைய பொருளாதாரத்த தங்கத்த வச்சு தான் நடத்துனாங்க அவங்க. அதனால தங்கத்த யாருமே வந்து வேற கருத்தே சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இறங்கும்னா இறங்கட்டும். மீண்டும் அது பழைய நிலைக்கு வரத்தான் செய்யும். தங்கம் வந்து கண்டிப்பா ஒரு உச்சத்த தொடப் போகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எந்த அளவுக்கு உயரப் போகுது? எவ்வளவு சீக்கிரத்துல அது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? நான் சொல்றதுங்க, ஒரு ஆண்டு காலத்துல உங்களுக்கு வந்து பவுனு ரூ. 1,00,000 வரத்தா வேணும். நம்ம நம்ம இந்திய நாணயம் வந்து டாலருக்கு நிகராக ரூ. 90 வந்து தான் ஆகும். இது வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து பயங்கரமா ஆயிருச்சு. ரொம்ப இறங்கிருச்சு. நம்மளுடைய அந்நிய செலாவணி அதிகமா சர்ப்ளஸா இருக்கு. இதெல்லாம் கொண்டாட முடியாது. நம்ம இதெல்லாம் வந்து தற்காலிகமா அங்க ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, இந்தியால முதலீடு செஞ்ச அனைத்து வேற நாடுகள் அத்தனை பேருமே எடுத்துட்டு போயிருவாங்க. அது யாரும் தடுக்க முடியாது அதைய. நம்ம அதுக்கு தகுந்த மாரி இங்க பாதுகாக்கவும் முடியாது. அவங்களுடைய சூழ்நிலை. அவங்களுக்கு இத விட நல்ல வாய்ப்பு வெளியில கிடைச்சது. இப்ப சேஃப்டிக்காக இங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ஜப்பான் என்ன பண்ணுது? அமெரிக்காவுடைய ட்ரெஷரி பாண்ட விக்குது. அப்போ ஒருத்தருடைய ட்ரெஷரி பாண்ட சேஃப்டிக்காக வாங்கி வச்சவங்க, அவங்க சந்தையில விக்க வந்தாங்க அப்படின்னா, அந்த நாணயத்துல அவன் வந்து என்ன செய்யணும்? அவன் அந்த வெறும் பேப்பர வாங்கி வச்சுட்டு அந்த நாணயத்த குடுத்தாகணும். அப்ப அந்த நாட்டுல வந்து அந்த நாணயத்தோட பற்றாக்குறை வரும் இல்லையா? இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தது தான். பின்னி பிணைஞ்சு வந்தது தான் இப்போ இந்த மாற்றம் வந்திருக்கு. விரைவில மீண்டும் தங்கத்தினுடைய விலை பழைய நிலைக்கு போவதற்கு கூடிய விரைவில் அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி மாறன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.